ஹே குட்டீஸ், நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு வரவேற்கிறோம். அது ஒரு இதமான பொன்னிறமான மதிய நேரம். மீரா தனது அழகான தோட்டத்திற்குள் நுழைந்தாள். அந்த தோட்டம் எப்போதும் அவளுக்கு ஒரு தனி உலகமாகவே தோன்றும். அங்கு அனைத்தும் அமைதியாகவும் மென்மையாகவும் நிசப்தமான உயிர்ச்சக்தியோடும் விளங்கும். மேலே இருந்த பசுமையான இலைகளின் அடுக்குகளின் வழியாக சூரிய ஒளி மென்மையாக ஊடுருவி கிளைகளுக்கு இடையே நழுவி தரையில் ஒளி மற்றும் நிழலின் நுணுக்கமான கோலங்களாக விழுந்தன. ஒவ்வொரு ஒளிக்கதிரும் எவ்வளவு மெதுவாக அசைந்தனவென்றால் அந்த நாளின் அமைதியான நிசப்தத்தை சூரியன் கூட கலைக்க விரும்பவில்லை என்பது போல தோன்றியது. காற்று இதமாகவும் அதே சமயம் இதம் தருவதாகவும் இருந்தது. தோட்டத்தை ஒரு மென்மையான அணைப்பால் போர்த்தியிருந்தது. அது அனைத்தையும் ஒரே நேரத்தில் உயிர் போடும் அதே சமயம் நிம்மதியாகவும் உணரச் செய்தது. மீரா அந்த குறுகிய மண் பாதையில் நடக்கும்போது அவளது பாதங்கள் தரையை மென்மையாக வருடின. அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள். அவளை சுற்றியிருந்த அந்த அடர்த்தியான இனிமையான நறுமணம் அவளது நுரையீரலை நிரப்பியது. இயற்கையே அவளை வரவேற்பது போல இருந்தது. நன்கு கனிந்த மாம்பழங்களின் வாசனை காற்றில் நிறைந்திருந்தது. இதமாகவும் சாறு நிறைந்ததாகவும் இனிப்புடன் கூடியதாகவும் இருந்த அந்த தருணம் அவள் ஒருபோதும் விட்டுச் செல்ல விரும்பாத ஒரு நினைவை போல மாயாஜாலமாக இருந்தது. அப்போது சிறகுகளின் மகிழ்ச்சியான படபடப்புடன் மித்து மேலிருந்து கீழே இறங்கி அவளது தோளில் மென்மையாக வந்து அமர்ந்தது. பொன்னிற ஒளியில் அதன் பச்சை நிற இறகுகள் மென்மையாக மின்னின. அது ஒரு சோம்பேறியான திருப்தியான கீச்சொலியை எழுப்பியது. மீராவைப் போலவே மித்துவும் அந்த மதிய நேரத்தின் மெதுவான வேகத்தை ரசித்துக் கொண்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. என்று மித்து கூறியது. ஒரு மென்மையான தென்றல் கடந்து செல்லும் போது தனது இறகுகளை சற்றே சிலிர்த்து கொண்டது. மீரா சிரித்தாள். தோட்டம் முழுவதும் தனது கண்களை ஓடவிட்டபடி ஆமாம், இன்று அனைத்தும் மிகவும் அமைதியாக இருக்கிறது என்று மென்மையாக பதிலளித்தாள். தென்றல் மீண்டும் வீசியது. மெதுவாகவும் விளையாட்டுத்தனமாகவும் அவளது தலைமுடியை வருடி அவளை சுற்றியுள்ள இலைகளை மென்மையாக அசைத்தது. இப்போது அந்த இனிமையான மாம்பழ வாசனை இன்னும் பலமாக வீசி அவளது கவனத்தை தோட்டத்தின் மையப்பகுதிக்கு இட்டுச் சென்றது. அங்கே அது நின்றது. அந்த பெரிய பழமையான மாமரம் உயரமாக வலிமையாக கம்பீரமாக தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் கவனிக்கும் ஒரு ஞானம் மிக்க பெரியவரை போல அது நின்றிருந்தது. அதன் தடித்த தண்டு கரடுமுரடாகவும் ஆழமான கோடுகளை கொண்டதாகவும் இருந்தது. அது கடந்து வந்த பல ஆண்டுகளின் அடையாளங்களை தாங்கியிருந்தது. அதன் மரப்பட்டை எண்ணற்ற கோடை காலங்கள், மழைகள், சிரிப்புகள் மற்றும் அமைதியான மதிய நேரங்களின் மௌனமான கதைகளை கொண்டிருந்தது. அதன் நிழலில் மறக்க முடியாத பல தருணங்கள் வந்து போயிருந்தன. அதன் கிளைகள் எல்லா திசைகளிலும் அகலமாக விரிந்திருந்தன. அவை அருகில் வருபவர்களை வரவேற்கும் திறந்த கைகளைப் போல உறுதியாகவும் வலிமையாகவும் இருந்தன. சில கிளைகள் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்க, மற்றவை கனிந்த மாம்பழங்களின் பாரத்தால் மென்மையாக கீழ்நோக்கி வளைந்திருந்தன. அதன் அடர்த்தியான துடிப்பான இலைகள் ஒரு குளிர்ந்த பச்சை நிற விதானத்தை உருவாக்கி சூரியனின் வெப்பத்திலிருந்து கீழே உள்ள தரையை பாதுகாத்தன. பொன்னிற பச்சை மாம்பழங்கள் அதன் கிளைகளில் சிறிய புதையல்களைப் போல தொங்கின. அவை ஒளியை பெறும்போது மென்மையாக மின்னின. சில தென்றலில் மென்மையாக ஊசலாடின, மற்றவை கீழே விழுவதற்கான நேரத்திற்காக பொறுமையாக காத்திருந்தன. அந்த தோற்றம் அழகாகவும் இதமாகவும் இருந்தது. பொறுமை மற்றும் மிகுதிக்கு இயற்கையின் மென்மையான நினைவூட்டல் போல இருந்தது. இந்த மரம், மீரா மிகுந்த அன்போடு மென்மையாக கூறினாள், இதுதான் எனக்கு மிகவும் பிடித்தது. மித்து ஒரு சிறிய கீச்சொலியுடன் தலையசைத்து, நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். இதுதான் தோட்டம் முழுவதிலும் சிறந்த மாம்பழங்களை தருகிறது என்று பதிலளித்தது. ஆனால் மீராவை பொறுத்தவரை இது வெறும் பழங்களை பற்றியது மட்டுமல்ல. ஏனெனில் அந்த மரம் அதையெல்லாம் தாண்டி ஒரு வகையில் சிறப்பு வாய்ந்தது. தோட்டத்திலுள்ள மற்ற செடிகளை விடவும், பூச்செடிகளை விடவும், சிறிய காய்கறி தோட்டத்தை விடவும், ஏன் அதை சுற்றியுள்ள வளைந்த கல் பாதையை விடவும் அது மிகவும் பழமையானது. மீராவுக்கு தெரிவதற்கு முன்பிருந்தே அது அங்கு நின்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு பருவத்திலும் மெதுவாக வலிமை பெற்று வளர்ந்தது. அது அனைத்தையும் பார்த்திருந்தது. மீரா ஒரு சிறு குழந்தையாக தனது முதல் அடிகளை தோட்டத்தில் எடுத்து வைத்ததை பார்த்திருந்தது. அவள் சிரிப்பதையும் விளையாடுவதையும் வளர்வதையும் கவனித்திருந்தது. வெப்பமான கோடை நாட்களில் நிழலையும் அமைதியான மதிய நேரங்களில் ஆறுதலையும் மாம்பழ பருவத்தில் மகிழ்ச்சியையும் அது அவளுக்கு வழங்கியிருந்தது. காலப்போக்கில் அது வெறும் மரமாக மட்டும் இருக்கவில்லை, எப்போதும் கூடவே இருக்கும் ஒரு மௌனமான நண்பனை போல தோன்றியது. கோடை காலத்தில் அது முழு தோட்டத்தின் மையப்பகுதியாக மாறியது.
அதன் பழங்கள் மற்ற எதனுடனும் ஒப்பிட முடியாதவை, சாறு நிறைந்தவை, இனிப்பானவை மற்றும் சுவை மிகுந்தவை. ஒவ்வொரு மாம்பழமும் தனக்குள் ஒரு சிறிய சூரிய ஒளியை தாங்கியிருப்பதைப் போல தோன்றும். அதன் சுவையை பற்றி பேசும் அண்டை வீட்டாரையும், பழங்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கும் குழந்தைகளையும், ஏன் அதன் கிளைகளில் கூடும் பறவைகளையும் விலங்குகளையும் அது ஈர்த்தது. எதையுமே பிரதிபலனாக கேட்காமல் அது அனைத்தையும் தாராளமாக வழங்கியது. மீரா இப்போது அதன் அருகில் சென்றால் அவளது நடைகள் மெதுவாகவும் பரிச்சயமானதாகவும் இருந்தன. மேலே உள்ள அகலமான இலை விதானத்தை பார்த்தபடி மென்மையாக கூறினாள், எனக்கு இங்கு அமர்வது மிகவும் பிடிக்கும். அது உண்மைதான், ஏனென்றால் பல மதிய நேரங்கள் இந்த மரத்தின் அடியிலேயே கழிக்கப்பட்டன. சில நேரங்களில் இலைகளின் மெல்லிய சலசலப்பு பின்னணி இசை போல ஒலிக்க தனக்கு பிடித்த புத்தகத்தை வாசிப்பாள். சில நேரங்களில் குளிர்ந்த தரையில் படுத்துக்கொண்டு கிளைகளுக்கு இடையே வானத்தை வேடிக்கை பார்ப்பாள். சில நேரங்களில் சும்மா அமர்ந்து தனது எண்ணங்கள், சிறிய கவலைகள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை மரம் ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொள்ளும் என்பது போல பேசுவாள். மித்து அவளது தோளில் லேசாக குதித்து, நீ இந்த மரத்துடன் நிறைய பேசுகிறாய் என்று மென்மையாக கிண்டல் செய்தது. மீரா சிரித்தபடி, இது யாரையும் விட நன்றாக கேட்கிறது என்று மென்மையாக பதிலளித்தாள். தென்றல் மீண்டும் வீசியது, இந்த முறை சற்றே பலமாக வீசியது. அது இலைகளை மின்னச் செய்து ஒன்றாக சலசலக்க வைத்தது. ஒரு கணம் அந்த மரம் அவளது இருப்பை தனது மௌனமான வழியில் அங்கீகரிப்பது போல தோன்றியது. மீரா கையை நீட்டி மரத்தின் தண்டு மீது மென்மையாக வைத்தாள். தனது விரல்களுக்கு கீழே மரப்பட்டையின் வெப்பத்தை அவள் உணர்ந்தாள். அது உறுதியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. அவளை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் உணரச் செய்யும் ஒரு மௌனமான வலிமையை அது கொண்டிருந்தது. அவள் மென்மையாக கிசுகிசுத்தாள், நான் இங்கு மகிழ்ச்சியாக உணர்கிறேன். அவளுக்கு மேலே இலைகள் மென்மையாக சலசலத்தன. ஒரு மாம்பழம் அதன் கிளையில் லேசாக ஆடியது. அது சூரிய ஒளியை பெற்று ஜொலித்தது. அந்த தருணத்தில் அனைத்தும் பரிபூரணமாக, அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் முழுமையாகவும் தோன்றியது. ஆனால் இந்த அழகிற்கு அடியில், காற்றில் இருந்த இனிமைக்கும் மதிய நேரத்தின் அமைதிக்கும் அடியில், கவனிக்கப்படாத ஏதோ ஒன்று மெதுவாக வெளிப்பட காத்திருந்தது. மரத்தின் மீது கையை வைத்து மென்மையாக நின்றிருந்த மீரா அதை கண்டறியும் தருணத்திற்கு மிக அருகில் இருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.